அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஃபியூச்சரிலே ஒரு சிறந்த ரிட்டர்னை தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறந்த ஐடியா ஒன்று கிடைக்கும். நாம் கடந்த 100 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய போக்குவரத்திற்காக வேண்டி வாகனங்களை பயன்படுத்தி வருகின்றோம். ஆரம்ப காலத்திலே அதற்கு ஃபியூலாக நிலக்கரியை பயன்படுத்தினோம். அதனுடைய கோஸ்ட் அதிகம் என்பதன் காரணமாக ஃபியூலுக்கு மாறினோம். ஆனால் இன்னும் ஒரு தசாப்தத்துக்கு பிறகு எலக்ட்ரானிக் வாகனம் தான் நம்முடைய நாட்டிலேயே இறக்குமதி செய்யப்பட போகின்றது. ஏனென்று சொன்னால் சராசரியாக ஒரு கிலோமீட்டர் செல்வதற்கு ஃபியூலினுடைய கோஸ்ட் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை இருக்கின்றது. அதுவே நாம் எலக்ட்ரானிக் வாகனத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அதே ஒரு கிலோமீட்டரை செல்வதற்காக வேண்டி 10 முதல் 15 ரூபாய் மாத்திரம்தான் நமக்கு கோஸ்ட் ஆக போகிறது. அதனால் தான் இப்போது டெலிவரி செய்யக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் இவி வாகனங்களுக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள். உதாரணமாக பிக்மியை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் பல இவி வாகனங்களை அவர்கள் இறக்குமதி செய்திருந்தார்கள். இந்த இவி வாகனத்துக்கும் நாம் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், அதிகமானவர்களால் இவி வாகனம் பயன்படுத்தாமலேயே எலக்ட்ரிசிட்டியினுடைய ஷார்டேஜ் காணப்படுகிறது. எதிர்காலத்தில் அதிகமானவர்கள் இவி வாகனங்களையும் பயன்படுத்தினால் எலக்ட்ரிசிட்டியினுடைய ஷார்டேஜ் எவ்வாறு காணப்படும்? இப்போதே நீங்கள் அந்த டிமாண்டை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கக்கூடிய சோலார் பேனலிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் சோலார் பிளான்ட், விண்ட் பிளான்ட்களை இன்ஸ்டால் செய்யக்கூடிய கம்பெனிகளுடைய ஷேர்ஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய ரிட்டர்ன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும்.